மகனே, மகளே, உன் வீட்டுக்குள் நுழையவே உனக்கு பயமாக இருக்கிறது இல்லையா? நிம்மதி தேடி எங்கே ஓடுவது என்று தெரியாமல் தவிக்கிறாய். இந்த செய்தி இப்போது உன் செவிகளில் ஒலிப்பது தற்செயல் அல்ல. உன் குடும்பத்தில் இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் சூழ்நிலை எனக்கு தெரியும். உன் மனதின் ரணங்கள் எனக்கு தெரியும். கண்களை மூடு. உலகத்தின் இரைச்சலை மறந்துவிடு. அடுத்த சில நிமிடங்கள் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றப் போகும் நிமிடங்கள். கவனமாக கேள். நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். வெளியில் எல்லோரிடமும் சிரித்து பேசிவிட்டு வீட்டு வாசலை மிதித்ததும் உன் முகம் வாடிவிடுகிறது என்பதை நான் அறிவேன். 4 சுவர்களுக்குள் நடக்கும் யுத்தம் வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம். காலையில் எழும்போதே இன்று என்ன பிரச்சனை வருமோ என்ற நடுக்கம், யார் என்ன சொல்லிவிடுவார்களோ என்ற பயம். உன் சொந்த வீட்டிலேயே நீ ஒரு அந்நியனைப் போல உணர்கிறாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உன் தொண்டையை அடைக்கிறது. உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் துணையாருக்காக நீ எவ்வளவோ இறங்கி போகிறாய். உன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கிறாய். உன் ஆசைகளை குழி தோண்டி புதைத்து விட்டாய். ஆனாலும் உனக்கு கிடைப்பதென்னவோ வெறுப்பும் அலட்சியமும் தான். எதுவும் செய்வது இவர்களுக்கு திருப்தி இல்லையா என்று நீ குமுறுவது என் காதில் விழுகிறது. சில நேரங்களில் பேச்சுகளால் காயப்படுகிறாய். வார்த்தைகள் ஈட்டிகளைப் போல உன் நெஞ்சில் பாய்கிறது. அதை தாங்கிக் கொண்டு மௌனமாக சமையல் அறையிலோ அல்லது தனி அறையிலோ சென்று கதவை சாத்திக் கொண்டு அழுகிறாய். அந்த தலையணிக்கு தெரியும் உன் கண்ணீரின் வெப்பம். சில நேரங்களில் பேச்சுவார்த்தையே இல்லாத மயான அமைதி உன் வீட்டில் நிலவுகிறது. அது சண்டை விட கொடுமையானது. ஒரே வீட்டில் இருந்தும் ஆளுக்கு ஒரு திசையில் முகம் திருப்பி இருக்கும் வேதனை உன்னை உயிரோடு கொல்கிறது. உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்பதில்லை, வழிமாறி செல்கிறார்களோ என்ற பயம். உன் உறவுகள் உன்னை மதிப்பதில்லை. எல்லாவற்றையும் நான் சுமக்க வேண்டுமா? எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையா என்று நீ கதறுவது எனக்கு கேட்கிறது. அன்பானவனே, கலங்காதே. நீ தனியாள் அல்ல. உன் கண்ணீரை கண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் குடும்பத்தின் ஒவ்வொரு அசைவையும் நான் பார்க்கிறேன். உன் பட்ட அவமானங்களை நான் கணக்கில் எடுத்து வைத்திருக்கிறேன். நீ எதையெல்லாம் சகித்து கொண்டாயோ அதற்கெல்லாம் ஒரு பலன் உண்டு. நீ பலவீனமானவன் அல்ல. குடும்பத்தை உடைக்காமல் காத்து கொண்டிருக்கும் ஒரு போர் வீரன் நீ. உன் மௌனம் கோழைத்தனம் அல்ல, அது உன் பொறுமை, உன் அன்பு. இதை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் உன் பரலோக தகப்பன் நான் பார்க்கிறேன். உன் குடும்ப பாரத்தை இனி நீ தனியாக சுமக்க வேண்டாம். அதை என் தோளில் ஏற்றிவிடு. நான் சுமக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்று உன் குடும்ப பாரத்தை என் பாதத்தில் இறக்கி வை. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை. நான் நினைத்தால் கல்லான இதயங்களையும் சதையாக மாற்ற முடியும். உன் துணையின் கடினமான சுபாவத்தை என்னால் மாற்ற முடியும். உன் பிள்ளைகளின் போக்கை என்னால் மாற்ற முடியும். பிரிந்து போன உறவுகளை ஒன்று சேர்க்க என்னால் முடியும். எதுவும் என்னால் கூடும். இன்று முதல் உன் வீட்டில் நான் வாசம் பண்ணுவேன். எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே சமாதானம் இருக்கும். உன் வீட்டு வாசலில் என் காலடி பதிகிறது. இனி சண்டை சச்சரவுகளுக்கு இடமில்லை. கூச்சல் குழப்பங்களுக்கு இடமில்லை. பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் இடமில்லை. சாத்தானின் தந்திரங்கள் உன் வீட்டை விட்டு விலகி ஓடும். உன் வீட்டுக்குள் நுழையும் போதே ஒரு தெய்வீக அமைதியை நீ உணர்வாய். உன் உறவுகளுக்குள் இருந்த கசப்புத்தன்மை இனி இனிமையாக மாறும். பகைமை மறைந்து அன்பு பெருகும். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் இருதயத்தை நான் அவர்களுக்கு தருவேன். நீ கவலைப்படாதே. என் குடும்பம் சிதறிப்போய்விடுமோ என்று பயப்படாதே. நான் கட்டுற வீட்டை யாராலும் இடிக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டில் உள்ள குறைவுகள் எல்லாம் நிறைகளாக மாறும்.
பணக்கஷ்டம் என்று சண்டை வந்ததே அந்த நிலைமை மாறும். உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். கடன் தொல்லைகள் நீங்கும். நோயின் வேதனைகள் நீங்கும். உன் வீடு ஒரு குட்டி பரலோகமாக மாறும். மகளே, மகனே, நீ மீண்டும் சிரிப்பாய். நீ ஆசைப்பட்டபடியே எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் நாட்கள் வரும். சிரித்து பேசும் நாட்கள் வரும். உன் பிள்ளைகள் உன்னை கனம் பண்ணுவார்கள். உன் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். நீ அவமானப்பட்ட அதே உறவுகளுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன். அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் அன்பை புரிந்து கொள்வார்கள். இழந்த வருடங்களை நான் உனக்கு திரும்பக் கொடுப்பேன். வெட்டுக்கிளிகள் அழித்த நாட்களை நான் ஈடுகட்டுவேன். இப்போது உன் மனதை அமைதிப்படுத்து. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தூக்கி எறி. நடந்தது எதுவும் மாறாது என்று நினைக்காதே. நான் புதிய காரியத்தை செய்வேன். இப்போதே அது தோன்றும். கண்களை மூடியபடியே உன் வீட்டை நினைத்துப் பார். உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் என் ஒளி பிரகாசிப்பதாக நினைத்துக்கொள். ஹால் முதல் படுக்கை அறை வரை, சமையலறை முதல் வாசல் வரை என் இரத்தம் பூசப்படுவதாக. எந்த தீய சக்தியும் உள்ளே நுழைய முடியாது. உன் வீட்டைச் சுற்றிலும் அக்கினி மதிலை நான் எழுப்புகிறேன். உன் கணவர் அல்லது மனைவி, உன் பிள்ளைகள், உன் பெற்றோர் எல்லோருடைய பெயரையும் சொல்லி என்னிடம் ஒப்படைத்துவிடு. அவர்களை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அவர்கள் இருதயத்தை நான் தொடுகிறேன். இப்போது ஒரு பெரிய பாரம் உன் நெஞ்சிலிருந்து இறங்குவதை உணர். நீ லேசாகிறாய். அமைதி, அமைதி, ஆழமான அமைதி. புயல் நின்றது. கடல் அமைதியானது. உன் குடும்பத்திலும் இப்போது அமைதி நிலவுகிறது. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் கண்ணீர் துருத்தியில் வைக்கப்பட்டது. இனி நீ பயப்படத் தேவையில்லை. யாரையும் பார்த்து அஞ்சத் தேவையில்லை. நான் உன் கேடகமாக இருக்கிறேன். உன் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறேன். எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. போகும். நாளைய தினத்தை குறித்து கலங்காதே. விடியும் போது புதிய கிருபை உனக்காக காத்திருக்கும். இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கு. உன் கவலைகளை நான் வாங்கிக் கொண்டேன். பதிலாக என் சமாதானத்தை உனக்கு தந்திருக்கிறேன். இந்த சமாதானத்தை உலகம் தரவும் முடியாது. உலகம் எடுக்கவும் முடியாது. உன் உள்ளம் தேரட்டும். திடன் கொள். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். விலகவும் மாட்டேன். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். உன் வீடு ஜெப வீடு. உன் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல. இது என் ஜீவன். இவை உன் வீட்டுக்குள் கிரியை செய்யத் தொடங்கிவிட்டன. மாற்றத்தை நீ காண்பாய். சீக்கிரமே காண்பாய். உறுதியாக இரு. நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கு. உன் கவலைகளை நான் வாங்கிக் கொண்டேன். பதிலாக என் சமாதானத்தை உனக்கு தந்திருக்கிறேன். இந்த சமாதானத்தை உலகம் தரவும் முடியாது. உலகம் எடுக்கவும் முடியாது. உன் உள்ளம் தேரட்டும். திடன் கொள். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். விலகவும் மாட்டேன். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். உன் வீடு ஜெப வீடு. உன் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல. இது என் ஜீவன். இவை உன் வீட்டுக்குள் கிரியை செய்யத் தொடங்கிவிட்டன. மாற்றத்தை நீ காண்பாய். சீக்கிரமே காண்பாய். உறுதியாக இரு. நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கு. உன் கவலைகளை நான் வாங்கிக் கொண்டேன். பதிலாக என் சமாதானத்தை உனக்கு தந்திருக்கிறேன். இந்த சமாதானத்தை உலகம் தரவும் முடியாது. உலகம் எடுக்கவும் முடியாது. உன் உள்ளம் தேரட்டும். திடன் கொள். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். விலகவும் மாட்டேன். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். உன் வீடு ஜெப வீடு. உன் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல. இது என் ஜீவன். இவை உன் வீட்டுக்குள் கிரியை செய்யத் தொடங்கிவிட்டன. மாற்றத்தை நீ காண்பாய். சீக்கிரமே காண்பாய். உறுதியாக இரு. நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கு. உன் கவலைகளை நான் வாங்கிக் கொண்டேன். பதிலாக என் சமாதானத்தை உனக்கு தந்திருக்கிறேன். இந்த சமாதானத்தை உலகம் தரவும் முடியாது.
உலகம் எடுக்கவும் முடியாது. உன் உள்ளம் தேரட்டும், திடன் கொள். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், விலகவும் மாட்டேன். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். உன் வீடு ஜெப வீடு. உன் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி.